முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரிகோங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மியராகிய கோபான் சாலை ஆண்டவர்களை மாயக்கூத்தின் வகையறியாமல் யான் காயப்பட்டு களை தந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கென்னுள்ளே தூய ஞான சுடர் விளக்கென்னுள்ளே பாய வைத்த பதத்தை மறப்பனோ. தூய ஞான சுடர் விளக்காக, சாலை மணி விளக்காக, சாலை என்றொரு மெய்மேனியாக விளங்கும் நமது தெய்வம் அவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து சிவலோக பதவி என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு திருப்பாச்சேத்தி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். சைவ மத முதல் தோன்றிய மதம் சைவ மதம். அதுல வழிபாட்டு கடவுளாக சொல்லப்படுபவர் சிவன், சிவபெருமான். அதனால சைவர்கள் எல்லாமே சிவலோக பதவி அடையணும் என்பது ஒரு விதி. நார்மலா சிலர் இறந்து போனதுக்கு அவங்களுடைய பேரை சொல்லி இன்னார் சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரு தலைப்பே துக்க செய்து மரண அறிவிப்பு அப்படின்னு போட்டு ஒரு பேரை சொல்லி இன்னாரு சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிவிக்கின்றோம். அப்ப அவர் சிவலோக பதவி அடையல. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சிவலோக பதவி அடைவதற்குத்தான் வந்தோம். ஆனா அது அடையல, அவர் அடையல. அதனால அவங்க ஆழ்ந்த வருத்தத்தோட அவங்க அறிவிக்கிறாங்க. சரி, நம்ம தேகத்துல சிவலோகம் எங்க இருக்கு? சிவலோகத்துக்கு எது அடையணும், அதற்கு கடமை எதுக்கு இருக்கு இப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்ப நம்ம கண்காண இருப்பது இந்த தூலதேகம், இந்த உடம்பு. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது இந்த தூலதேகம். இந்த தூலதேகத்துக்குள்ள 3 அரூப தேகங்கள் இருக்கு. இந்த தூலதேகம் அழியக்கூடிய தன்மை படைத்தது. இதற்குள்ள 2வது தேகமாக இருக்கிறது ஜீவதேகம். ஜீவதேகங்கிறது நம்முடைய மனம், அதாவது புற மனம். இப்ப நம்ம இங்க சபைக்கு வரணும்னு நினைச்சா வந்திருக்கோம். இது நாம நினைச்சோம், வரணும்னு நினைச்சோம், வந்திருக்கோம். இந்த புற மனம்தான் ஜீவதேகம். காரண தேகம் அடுத்த தேகம் காரண தேகம், ஆத்மா அப்படின்னு சொல்றது. இப்ப நாம பசியாடுறோம், முழுங்குறோம், அதுக்கப்புறம் ஏதாவது செய்யறோமா? எதுவும் செய்யல. நாம உண்ட உணவை செமிக்க வச்சு அதுல உள்ள சத்தை எடுத்து அசத்தெல்லாம் வெளியேற்றுறது நம்ம கிட்ட இருக்கிற ஆத்ம சக்தி. நாம சுவாசிக்கிறோம், மூச்சை உள்ள இழு வெளியே தள்ளு அப்படின்னு நாம ஏதாவது சொல்றோமா? இல்ல. நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற ஆத்ம சக்தி நம்ம காற்று உள்ள எடுக்குது, வெளியில விடுது. நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு, உடம்பு முழுக்க ரத்தத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கு. நாம ஏதாவது செய்யறோமா? இல்லை. இப்படியாக நம்ம தேகத்துல நம்முடைய முயற்சி இல்லாமல் இந்த உடல் இயங்குவதற்கு எது காரணமாக இருக்குதோ அதுதான் காரண தேகம். இதையும் தாண்டி 4வது ஒரு தேகம் இருக்கு, அதுதான் மகா காரண தேகம். அந்த மகா காரண தேகத்தை தான் சைவ மதத்தினர் சிவன் அப்படிம்பாங்க, வைணவ மதத்தினர் பரமாத்மா அப்படிம்பாங்க, உயிர், மெய், இப்படி அதற்கு பல பெயர் இருக்கு. இப்போ நாம பிறக்கிறதுக்கு முன்னால இறைவனோடு இருந்தோம். பிறக்கிறதுக்கு முன்னால இறைவனோடு இருந்தோம், சிவத்தோடு இருந்தோம்.
தந்தையினுடைய அந்த சுக்கிலத்தின் மூலமாக அந்த ஜீவனும் சிவனும் தந்தையினுடைய அதுதான் எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வந்து விழுது அப்படின்னு பாடல் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஜீவன் சிவன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தந்தையின் மூலமாக தாயினுடைய கருவறைக்குள்ள போகுது. ஒருவன் வந்து ஆணா பெண்ணா, அவனுக்கு என்ன ஆயுள், இதெல்லாம் எது நிர்ணயிக்கப்படுதுன்னா தந்தையுடைய சுவாசம். வலது பக்கம் சுவாசம் ஓடிக்கிட்டு இருந்தா சூரியகலை ஆண், இடது பக்கம் சுவாசம் சந்திரகலை அது பெண். எல்லாம் வரிசையா ஒவ்வொரு கலைகள் மாறுது. முழுசா 5 நாழிகை இருக்கும் போது உண்டானா 100 வயது, அப்படி அந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைய அந்த ஆயுள். அப்ப ஆயுளை நிர்ணயிக்குவது எதுனா ஆண் கிட்ட இருக்கிற அந்த பரம அணு இறைவன் தான். இறைவன் வந்து ஆணின் மூலமாக பெண்ணுடைய கருவறைக்குள்ள போய் இந்த தேகமானது கருமுட்டையோடு சேர்ந்து இந்த தேகம் உண்டாகுது. நாம தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அங்க இப்ப நாம சொன்ன ஆத்மா ஜீவன் அந்த சிவம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா நமக்கு நினைவுங்கிறது இல்லை. நம்ம குழந்தையில வந்து நமக்குன்னு நினைவு இல்லை. உடல் அசைவு இருக்கும். உடவு இந்த பிரெக்னண்டானவங்க சொல்லுவாங்க குழந்தை உதைக்குது, அதனுடைய அசைவு எல்லாம் டாக்டர் செக் பண்ணி இதையெல்லாம் துடிக்குது, இதையும் வேலை செய்யுது, குழந்தை நல்லா இருக்கு. தாயினுடைய கருவறையில எல்லாம் ஒன்னா இருக்கு. அது வந்து தாயினுடைய கருவறை உள்ள இருந்து வெளியில வந்து முதல் சுவாசம் எடுக்குது இல்லைங்களா, அப்ப இருந்துதான் அதனுடைய ஆயுள். அப்ப இதற்கு முன்னாலே எல்லாம் ஒன்னா இருந்த இவங்கிட்ட இருந்த அந்த ஜீவன் ஆத்மா சிவம் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. அதுதான் வாக் வா என்ற சத்தம் எங்கிருந்து வருகிறதோ அந்த ஆதி மூல இடத்தை அறிவதுவே வீடைதல். ஒரு சத்தம் ஒரு இடத்துல இருந்து வருது இல்ல, நமக்கு சத்தம் ஒரு இடத்துல இருந்து வருது. மிருகங்கள் இருக்கு, ஐயறிவு உள்ள மிருகங்கள் இப்படி பேச முடியல, ஐயறிவு மிருகங்களால் பேச முடியல. அப்ப அதுக்கும் ஆத்மா இருக்கு, ஜீவன் இருக்கு. அதனுடைய ஆத்மா வந்து இந்த உடலை வளர்க்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா மனிதனுடைய அந்த ஆத்ம சக்தி தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை அறியக்கூடிய சக்தி அந்த ஆத்மாவுக்கு இருக்கு. இப்போ தூரம் எடுத்துட்டா அந்த அமானித கடன் அப்படிங்கிறத நாம வாங்கிட்டு வரோம். சாதாரணமா அதுக்கு சீதனம்னு ஒரு பேர் இருக்கு, கடன் ஒண்ணு இருக்கு. சீதனத்துக்கு கடனுக்கு என்னங்க வித்தியாசம்? சீதனம் கொடுக்கிறோம், திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை. ஒரு பெற்றோர் தன்னுடைய பெண்ணுக்கு வந்து நகை போடுவாங்க, வீடு வாகனம் அது இதெல்லாம் அது வந்து கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்காக கொடுத்தது. எதையும் 50 பவுன் போட்டதுக்காக அந்த பணத்தை அந்த நகையை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. ரைட்டா? சீதனம் என்பது பெற்றோரால் இனாமா கொடுப்பது. ஆனா ஒரு கடனா கொடுத்தா கடன் என்பது திருப்பி கட்ட வேண்டியது. இப்போ வயதுக்கு வந்த உடனே பூப்பு நீராட்டு விழா அப்படிலாம் நடத்திருக்கீங்களா? பூப்பு நீராட்டு விழா நடத்துவாங்க. இது எதுக்குன்னா நம்ம கிட்ட 6வது அறிவு பகுத்தறிவு நமக்கு இருக்கு. அதுதான் இறைவனை அறியக்கூடிய சக்தி. அந்த 6வது அறிவு இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த வாக்கறிவு. நாம பேசுறோம், மிருகங்களால பேச முடியல அப்படின்னா 5 அறிவு தான். நமக்கு 6வது அறிவாகிய அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால நமக்கு பேச்சு வருது. வயதுக்கு வராத வரைக்கும் அந்த பெண்ணால அந்த ஆணால இறைவனை அறியக்கூடிய சக்தி இல்லை. ஆனா என்னைக்கு வயதிற்கு வந்தார்களோ அப்பொழுது அந்த இறைவனை அடைய வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு முழு வளர்ச்சி பெற்றது. என்னைக்கு தன்னுடைய உடல்ல இன்னொரு ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய சக்தி வந்துருச்சோ அப்ப இருந்து தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை அறிய வேண்டியது அடைய வேண்டியது கடமையாக்கப்படுது. சரி,
அப்படி செஞ்சால் தனக்குள்ள இருக்கின்ற அந்த சிவத்தை இறைவனை தரிசித்தால் சொர்க்கம், தரிசிக்கவில்லைன்னா நரகம். இப்போ ஒரு இந்த சிவலோக பதவி ஒருவருக்கு கிடைக்கணும்னா ஒரு குரு பெருமான்கிட்ட 12 வருஷம் இருக்கணும். நம்ம தெய்வம் அவருடைய வரலாறை பார்த்தோம்னா தன்னுடைய குரு பெருமானை பார்த்த உடனே பாடுறாங்க. அவங்க தான் குரு பெருமான் தெரிஞ்ச பிறகு, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே. தன்னுடைய குரு பெருமான் தான் சிவபெருமானாக வணங்கினாத்தான் அந்த சிவபதம் அடைய முடியும். உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து குரு பெருமானே கதி அப்படின்னு போய் 12 வருஷம் கூட இருந்து அகக்கண் திறந்து தனக்குள்ள இருக்கின்ற அந்த பரம்பொருளை அந்த சிவத்தை தரிசித்தால் அவங்களுக்கு அவங்க எத்தனை ஞானிகள்லாம் எத்தனை வயது வரைக்கும் இருக்கணுமோ அவ்வளோ வயசுக்கு இருந்துக்கலாம். நம்ம பாட்டையா தெய்வனுடைய குரு பெருமான் தனியமணி பெற்றான்லாம் 600 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கார். ஒவ்வொரு ஞானியும் அவங்க விருப்பப்பட்ட காலம், ஏன்னா அவங்க தவத்தில் இருந்தால் ஆயுள் குறையவே குறையாது, எத்தனை வருஷம்னாலும் இருந்துக்கலாம். இந்த சிவலோக பதவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, சிவலோக பதவி, இந்த பதவிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வள்ளல் பிரான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, 3 பதவிங்கிற வார்த்தைக்குள்ள பசித்திரு இருக்கு, தனித்திரு இருக்கு, விழித்திரு இருக்கு. ரைட். திரு என்ற ஒரு வார்த்தை இருக்கு. திருமறை முழுதும் தேவ ரகசியம் அனைத்தும் சேர்த்து திரு எனும் அச்சரத்தில் திரட்டி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெய்வம் அருள் இருக்காங்க. திரு என்றால் இறைவனை குறுக்குங்க. திரு என்றால் ரூ என்ற ஒரு வார்த்தைக்கு பிரகாசம் பேர். ரூ என்ற வார்த்தை பிரகாசம். தீ என்பது ஜோதி. இறைவன் எப்படிப்பட்டவர்னா ஜோதி வடிவமா நமக்குள்ள இருக்கார், பிரகாச ஜோதி. அதத்தான் பிரகாச ஜோதிங்கிற ஒரு வார்த்தை தான் திரு. திரு என்பது ரூ என்றால் பிரகாசம், தீ என்றால் ஜோதி. 2 வார்த்தையும் சேர்த்தா பிரகாச ஜோதி. நமக்குள்ள இருக்கின்ற அந்த பிரகாச ஜோதி தான் இறைவன். அப்ப பசித்திரு என்றால் திருவாகிய இறைவனை நோக்கிய பசியில இருக்கணும். திருவாகிய இப்ப நம்ம உடல் பசி தெரியும். உடல் பசிக்கு இந்த உடலுக்கு உணவு கொடுக்கிறோம், குறைந்தது ஒரு 3 வேளை. இதற்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனுக்கு உணவு கொடுக்கணும். நம்முடைய ஜீவதேகத்தில் ஜீவன் இருக்கு, இந்த ஜீவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். சரி, எதை கொண்டு கொடுக்க வேண்டும்? அறிவை கொண்டு கொடுக்க வேண்டும். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு திருவள்ளுவர் நாயனார் குறிப்பிடுறார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள், மாக்கள்லாம் மிருகம், செவியில சுவை உணரலைனா இந்த கலிகாலம் எவ்வளவுதான். கலியுகத்துக்கு வயது 5000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த உலகமானது அழிக்கப்பட வேண்டும். அதனால ஆமனு ஈசனே வந்து தேவர் கருள மோதம் தந்தது. ஆமனு ஈசனே வந்து அனந்தாதி தேவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை நம்பி வணங்கி கொண்டிருக்கும் நமக்கும் அருள் அமுதனை தினம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அருள் அமுதனை தினம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பசித்திரு என்பதுல நம்முடைய அறிவு பசிக்கு ஆகாரம் நம் தெய்வம் அவர்கள் ஆளவாய் அருள் அமுதுதான். அதுதான் நமக்கு வேதமாக இறக்கி அருள் இருக்காங்க. அதை புரிஞ்சு படிக்கணும்னு இல்லை, படிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்காவது பிடிக்கும். படிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்காவது புரியும். ஒரு இடத்துல கூட புரிஞ்சு படின்னு சொல்லலை, நிறுத்தி படித்துப்பார், நிறுத்தி
நிறுத்து படித்துப்பார். வேணும் அதெல்லாம் தொழுகை அது ஆற்றில் கரைத்த புலி. இத படிச்ச உடனே உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த மனப்பி ஒரு கேள்வி கேட்கும். நீ ஆதம்பாதத்தை தன்னில் அறிந்து தொழுதாயா? தொடவே இல்லை. இப்ப நீ செய்யறதெல்லாம் வணக்கம் எல்லாம் வீண். பேய் சொல்லிக் கொடுக்கும். இங்க மாதிரி சபைக்கு வந்தா நாங்க சொல்லுவோம், ஆதம்பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும் அதெல்லாம் தொழுகை எது ஆற்றில் கரைத்த புலினா, ஆதம்பாதத்தை தன் பாத தீட்சை வாங்கி ஆதம்பாதத்தை தன்னில் அறிந்தவர்களுக்கு தெய்வம் சொல்றது. நாம பாத தீட்சை வாங்கி இருக்கோமா? இல்ல. அப்ப இது நமக்கு இல்லை. நிறைய பேர் வேதத்தை படிச்சுக்கிட்டு குழம்புறது என்னன்னா, இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. இருக்கா இல்லையாங்க? இருக்கு. படிச்சுப்புட்டு இதெல்லாம் தனக்கு செயலுடையதா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்க? மாண்ட மனுவனை தும மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் வேதத்தில் இருக்கா? மண்மியத்தில் இருக்கா? ரைட். இது தெய்வம் அவர்களை தவிர வேற ஒருத்தராலும் செய்ய முடியாது. எந்த ஞானியினாலும் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? செய்ய முடியாதாங்க? செய்ய முடியாது. சரிங்களா? தெய்வம் வேதத்துல அவர்களால் என்னென்னலாம் செய்ய முடியும் அவங்கதான் வேதத்துல நமக்கு அருளி இருக்காங்க. இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. அது அவங்களுக்கு தான் பொருந்து, நமக்கு இல்லை. நிறைய நம்ம ஆதிமி உதயபூர்ண வேதாந்த பாடல்கள் எல்லாம் யாருக்கு புரியும்னா, முதல்ல ஞானிகளுக்கு புரியும். ஞானிகளுக்கு புரியும். ரெண்டாவது, தீட்சைகள் நிறைய தீட்சைகள் இருக்கு. 64 தீட்சைகள் இருக்கா. எந்தெந்த தீட்சையை வாங்கியிருக்காங்களோ அந்த தீட்சை அளவுக்கு அந்த அனந்தர்களுக்கு புரியும். நாம எதையும் வாங்காத ஆளு. ஆனா நமக்கு இவங்கதான் தெய்வம் நமக்கு தெரியும். அனந்தர்கள் அந்த பிரம்மோபதேசம் பெற்று அந்த விஸ்வரூப தரிசனை பெற்று இவர்கள்தான் இறைவன், இவங்கதான் சிவம், இவங்கதான் பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம அனந்தர்கள் சொல்றாங்க செயல் பார்க்கிறோமே, யார் யாரு தெய்வம் அவர்களை வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெய்வம் அவர்கள் சிவலோக பதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, தனித்திரு அப்படின்னா திருவோடு தனித்திருத்தல். இப்ப ஞானிகள் எல்லாம் இப்ப நமக்கு பல எண்ணங்கள் இருக்கு. இப்ப முடிச்ச உடனே எங்கெங்க என்னென்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்னென்ன நம்ம செய்யணும், இப்படின்னு நம்ம நினைவுல ஓடும். ஆளு மட்டும்தான் தனியா இருப்போம், சிந்தனைகள் நிறைய இருக்கும். அடுத்த மாசம் ஆவணி, இப்ப வந்து நிறைய பேர் பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாள் இங்க போனோம், பிளான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க எவ்வளவு செஞ்சாங்க, நாம எவ்வளவு செய்யணும், திருப்பிக்கிட்டு அவங்க எத்தனை பேர் வந்தாங்க, நாம எத்தனை பேர் போனோம், இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப திருவாகிய இறைவனோடு தனித்திருந்து சிவலோக பதவி அடைந்தார்கள். விழித்திரு அப்படின்னா சில பேர் இப்ப கத்துக்குட்டி சாமிகள்லாம் விளக்கு வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணு சுமிட்டாம பாக்குறவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விழித்திருன்னு சொன்னாங்க. அப்ப பார்த்துக்கிட்டே. பத்திரகிரியார் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் கேட்கிறாங்க. அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவோர் தான் தாங்கள் தூலம் இருக்கும் போதே அந்த சிவலோகத்துக்கு சென்று அந்த பேரின்பத்தை அடைந்து வந்தவர்கள். இப்ப தவ நிலையில அவங்களுடைய அந்த ஜீவன் ஆத்மா இது தூங்காது. தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசித்து பேரானந்த நித்திரையில் இருப்பார்கள். ஆனா கண்ணு முடி இருக்கும், இந்த உடல்ல இருக்கிற கண்ணு முடி இருக்கும், பேச்சு இருக்காது,
மூச்சு இருக்காது. அப்ப தூங்காமல் தூங்கி அவர்கள் சுகம் பெற்றார்கள். சிவலோகத்திற்கு சென்று அந்த சிவபெருமானுடன் இருந்து அவர்கிட்ட தவத்தை பெற்றார்கள். சரி, ஒருத்தர் சிவலோக பதவி அடைந்தார் அடையல அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. யாராரு தங்களுடைய தூலம் இருக்கும் பொழுதே தனக்குள் இருக்கின்ற சிவத்தை தரிசிக்கவில்லையோ, சிவத்துடைய அருளை பெறவில்லையோ, அவங்கெல்லாம் இறுதி நேரத்துல சபமாக ஆவார்கள், சபமாக ஆய்கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானங்க? திருமூலர் பிரான் சிவன் அருளால் சிலர் தேவருமாவர். இப்ப ஞானிகள் எல்லாம் தங்களுடைய குருபெருமான்கிட்ட இருந்து தங்கள் முயற்சியால அந்த சிவபெருமானை அடைந்து தேவரா ஆறாங்க. சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். இப்ப நம்ம அனந்தாதி தேவர்கள்லாம் என்னன்னு சொல்றோம்? தெய்வ அங்கம், தெய்வத்தோடு ஒப்பர். தெய்வம் அனந்தாதி தேவர்களை சீடர்களாக ஆக்கல, தங்களுடைய அங்கமாக ஆக்கி கொண்டார்கள். அப்ப சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். அனந்தாதி தேவர்கள் இன்னைக்கும் நாம பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் தெய்வத்தோடு ஒப்பர், தெய்வ அங்கங்கள். சிவன் அருளால் வினை சேரகிலார். வினை சேராது. நாம இதற்கு முன்னால செஞ்ச கர்ம வினைகள், அந்த பாவ கர்மா தாங்க மறுபடியும் 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 நம்மளை பிறப்பெடுக்க வைக்கும். அதான் தெய்வம். ஒரு தேரு தரிசனை இருவீனை போக்கிடும், உள்ள கவலை பயம் இல்லாமலேயிடும், மறுபும் பீணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி, மாயை மரளியன் கை மறுவீடமலே காக்கும், குருபரர் மெய் வழி சாலையை சார்ந்திடும், குருபரர் மெய் வழி சாலையை சார்ந்திடும், குவலய தீரே உண்மை உண்மை உண்மையே. ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும். நம்ம என்னெல்லாம் செஞ்ச, அதாவது இப்ப நாம பிரார்த்த கர்மா எனப்படும் இந்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டியதை நாம அனுபவிச்சுதான் தீக்கணுங்க. அதை இறைவன் தெய்வத்தால ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இதற்கு முன்னால உள்ள கர்மா, இப்ப செய்யற கர்மாக்களுடைய பாதிப்புகளை எல்லாம் நீக்கிறாங்க. அப்ப இந்த பிறவியில நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுள் வரைக்கும் தெய்வமேன்னு தெய்வமர்களை வணங்கி இருந்தா அந்த எல்லா பழைய கர்மாக்களை எல்லாம் நீக்கிட்டு அவங்க தங்கள் பால் சேர்த்துக் கொள்கிறார்கள். அப்ப ஒரு திரு தரிசன இருவினை போக்கிடும், உள்ள கவலை பயம் இல்லாமல் ஏகிடும், மறுபும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி. இன்னைக்கு மெய்வழியில் இருக்கவங்க மெய்வழிக்கு நல்லா இருக்காங்களா இல்லையாங்க? சாதாரண மக்களை கம்பேர் பண்ணும் பொழுது இகபர வாழ்க்கையில ரெண்டு பக்கமுமே தெய்வம் நல்லாவே வச்சிருக்காங்க. மறுபும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி, மாயை மரளியன் கை மறுவிடாமலை காக்கும், குருவரர் மெய்வழி சாலையை சார்ந்திடும், குவல தீரே இது உண்மை உண்மை உண்மையே. 3 தடவை உண்மை சொல்லிட்டாங்க. அப்ப தெய்வம் இருந்த காலத்துல உண்மை, இப்பவும் உண்மை, அடுத்து வருங்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்காலங்களும் அது உண்மை. இது செயலளவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சபம் நமக்கு தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும். நமக்கு
செத்து போனவர் ஒருத்தர் படுத்திருக்காருங்க, பிணம், அப்படித்தானே, இறந்தா பிணம். இப்ப நம்ம பேர் இருக்கே, இந்த பேரு நம்ம ஜீவனுக்கு தாங்க இந்த பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்கு தான் இந்த பேர். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பேர் ஜீவனை குறிக்கும். செத்து போனவர்கிட்ட ஜீவன் இருக்காது, ஆத்மா இருக்காது, சிவம் இருக்காது, எல்லாம் வெளியேறிடும். சிவம் இல்லையேல் சவம். சிவம் இல்ல, அவருக்குள்ள இருந்து இவ்வளவு காலம் இயக்கி கொண்டிருந்த அந்த சிவம் இல்லை. இப்ப என்ன ஆயிட்டாரு? சவம் ஆயிட்டார். அப்ப உடம்பு விரைக்குது, நாற்றம் எடுக்குது, தலையை கட்டணும், காலை கட்டணும், இல்லைன்னா விரைச்சு போகும், வைக்க வைக்க நாற்றம் எடுக்கும் இல்லையா? ஒருத்தர் சிவலோக பதவி அடைந்தார். இது வரைக்கும் அந்த ஞானிகள் எல்லாம், சித்தர்கள் எல்லாம் சிவலோக பதவி அடைஞ்சிருக்கிறார்கள். என்னங்க அடையாளம் அப்படின்னா, சாதாரணமா ஒரு இறந்தா இவனை உண்டாக்கிய அந்த சிதறிவிடும் ஜீவ வித்துங்கிறாங்க, உண்டாக்கிய அந்த வித்தானது வெளியேறிவிடும். ஆனா அந்த சிவலோக பதவி அடக்கம் அடைந்தவர்களுக்கு அது உள்ளேயே இருக்கும், வெளியே போகாம உள்ளேயே இருக்கும். அப்ப சிவம் இறை சக்தி உள்ளுக்குள்ளேயே இருந்தா இந்த உடம்பு விரைக்காது, நாற்றம் எடுக்காது. தெய்வ வேதம் படிக்க படிக்க அதை கேட்டு பசு மஞ்சள் நிறம் பூக்கும். சிவபெருமான் இருக்கிற இடம், சிவபெருமானை பார்த்தீங்கன்னா கதையில சொல்லுவாங்க, கைலாயத்துல இருப்பார், எப்பொழுதும் தவநிலையில் இருப்பார். தவநிலை என்னங்க? பேச்சு மூச்சு இல்லாத, இதுதான் தவநிலை. தெய்வம் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய அப்படிங்கிறாங்க. அப்ப நாம இப்படி சுவாச நிலையில இருந்துகிட்டு நாம போய் நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசிக்க முடியாது. அதனாலதான் நம்மால இப்ப உள்ள போய் தரிசிக்க முடியுமான்னா முடியல. தெய்வம் அவங்களுடைய தவ வலிமையில தரிசிக்க வச்சாங்க. இப்ப நமக்கு என்னங்க சட்டம் அப்படின்னா, தெய்வமேன்னு இருக்க வேண்டியதுதான். நம்ம தெய்வமே இருக்க வேண்டியதுதான். சிவபெருமான் கைலாயத்துல இருப்பார். நமக்குள்ள கைலாயம் இருக்கு. இது 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 தோல தேகம், இதுக்குள்ள ஜீவ தேகம், காரண தேகம். அந்த மகா காரண தேகத்துலதான் கைலாயம் இருக்கு. அதுதான் அந்த ஸ்வர்ணபதி கைலை நாடன கூறும் இமய மகா மேருகிரி மையம். இந்த தேகத்துக்கே மையம். எப்படி இந்த பூமியில இமயமலை உயர்ந்த மலையாக இருக்கோ, நமக்குள்ள அந்த சிவபெருமான் இருக்கிற அந்த இமயமலை தான் மையமலை, இந்த தேகத்துக்கு மையம். அந்த மையத்தை புள்ளி அப்படின்னு சொல்லலாம். மைய புள்ளி தானே. ஒரு 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 ரவுண்ட் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட், நடு புள்ளி. அடக்கத்தை பத்தி தெய்வம் அருளும் பொழுது, ஒரு புள்ளியில் இருந்தே இத்தேகம் விரிந்தது. ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் ஆதி புள்ளி, அகர புள்ளி, அதான் சிவம். ஒரு சிவம், அதான் சிவம். அணுவுக்கணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் நினைவுட்பதியும் நாத மின் உடலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனுடைய தன்மை அணுவுக்கு அணுவாய், அண்ட பிரம்மாண்டமாய் நினைவுட்பதியும் நாத மின் உடலை. அப்ப ஒரு புள்ளியில் இருந்து தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி எந்தமும் பரவி இந்த உடல் என்னும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. இதற்கு பேரு தேவாலயம் பேரு. ஏன்னா ஆலயம் என்பது ஒரு கோயில், ஒரு உருவ வழிபாடு, இறைவன் இருக்கிற இடம் கோயில், திருக்கோயில் பேர் இருக்கு. இது இறைவன் நமக்குள்ள இருக்கார், அந்த சிவம் நமக்குள்ள இருக்கிறதுனால இது நடமாடும் தேவாலயம். மற்ற கோயில்லாம் ஒரு இடத்துலதான் இருக்கும். இது இறைவன் நமக்குள்ள இருக்கார், நாம் எல்லாம் நடமாடும் தேவாலயம். அப்ப ஒரு புள்ளியில் இருந்து இத்தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி எந்தமும் பரவி இந்த உடல் என்னும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அப்பொழுது இந்த தேகத்திற்கு எந்த வலியும் இல்லை. இந்த தேகம் எங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை எந்த வித வலியும் இல்லாமல் தனது சொந்த தேகமாகிய ஆதி புள்ளியில்
அடங்கச் செய்வதுவே அடக்கம். ஆதிப்புள்ளியில் அடங்கச் செய்வதுவே அடக்கம். இப்போ அது எப்படி தெய்வம் செயல்படுத்துறாங்க அப்படின்னா, 9 வாசல் உட்தாளிடவும் 5 கதவை அடைப்பதும் காட்டி. நமக்குள்ள இருக்கிற அந்த 9 வாசலுக்கும் உட்தாள் இருக்கு. இப்ப நம்ம காற்று, இப்ப ஜீவன்னா ஆவி, ஆத்மானா சுத்த ஆவி, சிவம் மகா காரண தேகம்னா பரிசுத்த ஆவி. ஆவினா வெளியேறக்கூடியது, அதெல்லாம் உட்தாள் போட்டு அடைக்கப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூச்சு முடிஞ்சிச்சுன்னா யமன் என்ன செய்யலாம்? திறந்து விட்டுரும். சிவன்பதி கடன், யமன்பதி கடன் தான் சிவன்பதி போக முடியும். முதல்ல சிவன் தான், யமன் தான், அப்புறம் தான் சிவபெருமான் இருக்கார். அப்ப இப்ப உலக மக்களுக்கு என்ன ஆகுது? மூச்சு முடிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள இருக்க யமன் அந்த 9 வாசல் உட்தாளுக்கு ஒரு சாவி இருக்கு. ஒன்ன திறந்தா 9 ஓப்பன் ஆயிரும். திறந்து விட்டுறா, நமக்குள்ள இருந்த அந்த ஆவியை அவன் எடுத்துட்டு போயிடறான். மீதி இருக்கிற ஆத்ம சக்தியும் சிவமும் சேர்ந்து வெளியேறியது. நம்ம தெய்வம் அவர்களை வணங்குபவர்களுக்கு அந்த 9 வாசலுடைய திறவுகளை தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்துல வச்சிருக்காங்க. அந்த யமன்பதி நேரத்துல தெய்வமேன்னு தெய்வத்தை கூப்பிட்டா யமனுக்கு முன்னால அவங்க கூட்டி விட்டுறாங்க. அப்ப யமனால ஒன்னும் செய்ய முடியல. தெய்வம் எம் கைப்பட்டால் சிவலோகம்தான், எம் கைப்படாவிட்டால் யமலோகம்தான். இப்ப தெய்வம் அவருடைய கைப்பட்ட நாம எல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம்? சிவலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். சிவம் என்பது பரிசுத்த ஆவி. சிவம் என்பது பரிசுத்த ஆவி. தெய்வம் அவர்கள் கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி அதற்கு சாலை என்று பெயரிட்டிருக்கார்கள். சாவே இல்லை என்று ஒரு ஊரை உண்டாக்கியிருக்காங்க. இங்க வெளியூர்ல சாவே இல்லாத ஒரு தெரு கூட இருக்காது. சாவே இல்லாத தெருவே இருக்காது. நாம இப்படி சாவு இருக்கிற எல்லைக்கு வந்துட்டு தான் போறோங்கிறதுக்கு தான் தெய்வம் அவர்கள் ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னால சந்நிதியை பார்த்து நிக்க வச்சு மூலமந்திரம் சொல்லி தீர்த்தம் போட்டு சுத்திகரிச்சு ஆலயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி அதற்கு சாலை என்று பெயர் சுட்டியிருக்காங்க. இப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த நமக்கு நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை, அந்த சிவத்தை நமக்கு தெரியாது. நாம அகமுக தரிசனை பண்ணல. ஆனா நமக்காக இந்த கலியுக கடைசியில அவதாரம் பண்ணியிருக்க நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு தெரியும். சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்க எல்லாம். மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அருவமாக இருந்தது, இப்போது அது உனக்காக உன் போல் கை கால் அங்கங்களுடன் உன் பூமிக்கு வந்துள்ளது. யார் வந்திருக்கா? தெய்வம். அவர்கள் சிவங்கிட்ட தாங்க தவம் இருக்கு. சிவத்துக்கிட்ட தான் தவம் இருக்கு. அந்த எல்லா தவத்தையும் இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை அவங்க செஞ்சாங்க. பசி எடுத்து குடல் கருக எலும்பு இழக அவங்க பாடுபட்டாங்க. நம்மளை பாடுபட சொல்லல. ஆனா அவங்க பட்ட பாட நினைக்க சொல்றாங்க. நம்மால எதுவும் பாட முடியாது, எந்த பாடும் பட முடியாது, எதையும் விட முடியாது. எதையும் விட சொல்லல. ஒரு சட்டம் யார் இயற்றினார்களோ அவர்களால் தான் மாற்ற முடியும். இதுவரைக்கும் வந்த இறை சட்டம் என்னன்னா, ஒரு குருவோட 12 வருஷம் இருந்து ஞான பெறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனா அந்த இறை சட்டத்தை இந்த கலியுக கடைசியில சிவபெருமானாக அவதாரம் செய்துள்ள நம்ம தெய்வம் அவர்கள் சட்டத்தை மாத்துறாங்க. சட்டத்தை
அப்படியே மாத்தி எல்லாம் குடும்பம் குடும்பமாக வாங்க, குடும்பம் குடும்பமாக வாங்க, இனாமா தர்ற இறைவன் வந்துங்க எல்லாத்தையும் இனாமா கொடுக்கறது தாங்க இறைவன். இந்த நிலம், நமக்கு நீர், சூரியன், சந்திரன், காற்று, மழை, இப்படி அத்தனையும் இறைவன் மனிதனுக்கு இனாமா கொடுத்துறார். நாம இறைவனுக்கு எதுவுமே கொடுக்கல. நாம நிலத்தை வாங்குவோம், 10-15 வருஷம் வச்சிருவோம், அப்புறம் எத்தனை மடங்கு விற்போம்? பல மடங்கு லாபம். வெறும் காடா கிடக்கும், வெறும் முள்ளு காடா இருக்கும். இல்ல டிடிசிபி அப்ரூவலை வாங்கி நல்ல விலைக்கு. அப்படித்தானங்க? நாம பல லட்சம் சம்பாதிக்கிறோம், ஆனா இதையெல்லாம் படைத்து கொடுக்கிற அதை இறைவன் ஒண்ணுமே கொடுக்கல. இதுதான் நாம இறைவன் கொடுத்த இறை சக்தியை பயன்படுத்துறோம். இறைவன் கொடுத்த பூமியை பயன்படுத்திட்டு அவரை அறியாதது, அடையாதது நித்திய பாவமாகுது. நித்திய சாதாரண பாவம் கூட இல்லை. இப்ப சாதாரணமா ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க, ஆயுள் தண்டனை 14 வருஷங்க. 14 வருஷம் முடிஞ்ச உடனே ரைட் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் இறைவன் நாம மனிதனாக பிறப்பதற்கு பல தடவை வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. அடுத்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இன்னும் உலகம் கால கால நீள கால மேலாமோடி நாளோடிய கடை நாளாகின, எல்லாம் கடை நாளாக ஆயிடுச்சு. அதுக்கு தெய்வம் சொல்றாங்க, என்னைக்கு பூமியை தோண்டினா தண்ணி வரணும், ஆனா அரபு கண்ட்ரில டீ தண்ணி. இன்னைக்கு அதை வச்சுதான் உலகமே வேகமா இயங்குது. அது வரைக்கும் மாட்டு வண்டியில குதிரை வண்டியில போன மனிதன் இன்னைக்கு காரு, பஸ், ஏரோப்ளேன் பறந்துகிட்டு இருக்கான் வேகமா. அப்ப இந்த இந்த ஒரு இயற்கைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடந்தாவே ஏதோ ஒண்ணு நடக்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப அன்னைக்கே இறைவன் இந்த உலகத்தை அழைப்பதற்கு முடிவு செய்து விட்டார். அதற்கான மூர்த்த கால் ஊன்றியாகிவிட்டது. ஆகவே இந்த கலியுக கடைசியில நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். இந்த உலகத்துலங்க இப்ப எல்லாம் காவடி தூக்கிட்டு போறாங்க, அம்மன் கோயிலுக்கு போறாங்க, பாத யாத்திரை. பாடுபட்டு கூலி வாங்க தெரியா பசுக்கள் அநேகங்களே, பாடுபட்டு கூலி வாங்க தெரிந்தவர் பாரில் ஆண் பிள்ளைகளே. நாமெல்லாம் ஆண் பிள்ளைகள். எந்த ஆண்? சாலை ஆண் குரு, சாலை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம. ஏன்னா அவங்க பாடுபட்டாங்க, கூலி வாங்க தெரியும். பாடுபட்டவங்க ஒருத்தங்க, கூலி வாங்கறதுக்கு மட்டும் கூலி நமக்கு வாங்க தெரியும். அப்ப நம்ம தெய்வம் உங்ககிட்ட இருக்கிற மனமாகிய பாத்திரம் அசுத்தமா இருக்கு. என்ன அசுத்தம்? நமக்கு அழிஞ்சு போறதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம பிறந்ததுல இருந்து பொய்க்கல்வி, அப்ப பொய்ப்பொருள் சம்பாத்தியம். ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 100 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்க போறோம். நமக்கு முன்னால உள்ளவங்க இருந்தவங்க எல்லாம் 100 ஆண்டுகளுக்குள்ளதான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கே நாம 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கோம்னு நாம யோசிச்சு பார்த்தாவே போதும். ஆனா அடுத்து இருக்கின்ற சொர்க்கம் என்பது நித்திய உலகம். அப்ப அதற்கு நாம நிறைய நேரத்தை பயன்படுத்தணும். காலம் இல்லை, அதற்கு காலம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம இருக்கிற நேரத்துல அதுக்குத்தான் தெய்வம் அவர்கள் நமக்கு அவருடைய வேதாந்த கடலை கொடுத்தாச்சு. உனக்கு எந்த வேதம் பிடிக்குதோ படி, எந்த வேதனாலும் வேதத்தை பாருங்க. அறிவறி பாடத்துல வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர, நீங்க மெய்வழியில தொடர்றீங்கன்னா வேதத்தை ஓத வேண்டும். ஓதுதல் என்பது பார்த்து படிப்பதில்ல, பாராமல் படிப்பதற்கு பேர் தான் ஓதுதல். எந்த கோயிலாவது ஓதுவாருன்னு படிக்கிறவர் பார்த்து படிக்கிறாராங்க? மந்திரம் சொல்ல ஐயர் செல்போன்ல மந்திரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு? மனப்பாடம் பண்ணி தானே மந்திரம் சொல்றாரு. அப்ப நாம இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போங்கிறதுக்கு எந்த உறுதியும் இல்லை. ஒருத்தர் சாலையில இருந்தவர்
நைட்டு நேரம் பைக்கில் போனார், ஏதோ வண்டி மோதிச்சு அடக்கம் போயிட்டார். இந்த தேகமானது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காதுங்க. ஆனால் நமக்கு ஆயுள் இருக்கும் பொழுதே, நமக்கு மூச்சு கொடுக்கப்பட்ட மூச்சு இருக்கும் பொழுதே நாம தினம் 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 தினம், அதுதான் செவி உணவை பத்தி சொல்லும் பொழுது, செவி உணவு தினம் பருக வேண்டும். இந்த தூல தேகத்துக்கு உணவு கொடுக்கும் போல நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவதேகத்துக்கு உணவு தினம் அருந்த வேண்டும். இந்த கலியுக கடைசியில சிவலோக பதவி அளப்பதற்காக, இனாமாக கொடுப்பதற்காக, எந்த பாடும் இல்லாமல் கொடுப்பதற்காக தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவனாக இந்த பூலோகத்துக்கு வந்து நமக்கெல்லாம் அதிக பலன் கொடுக்கணும்னா நேரம் மெய்வழிச்சாலைக்கு போகணும். மெய்வழிச்சாலையில அவங்க குழல் வணக்கத்தின் மூலமாக இந்த ஜீவனுக்கு அதிக தவ பலனை கொடுக்கிறார்கள். அதுதான் ஜீவன் முக்திக்கு வேண்டியது நிஷ்டை, ஆனால் தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். எமக்கு பதிலாகவே எம் மக்கள் நெற்றிச்சுழிப்புடன் பூரியை வைத்து ஊதும் பொழுது அப்பொழுது வருவது எம்முடைய பரிசுத்த ஆவி. அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்குரியது. அப்ப நேரம் கிடைக்கிற நேரத்தெல்லாம் சாலைக்கு வந்து வணக்கங்களில் கலந்து கொண்டு அந்த தேகமுக்திக்கு வேண்டிய குடல் வணக்கத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். சரி, போக முடியாத இந்த நேரங்கள்ல நமக்கு நாம தெய்வ நினைவாக இருப்பதற்கு அவருடைய வேதங்கள் கொடுத்திருக்காங்க. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. அப்ப இது பாருங்க, ஒரு பொய்க்கல்விக்கு கூட படிக்கணும். சும்மா வாத்தியார் சொல்றத கேட்டா மட்டும் பாஸ் பண்ண முடியாது. பரீட்சை டெஸ்ட் எழுதணும். ஆனா மெய்க்கல்வி, தெய்வம் கொண்டு வந்திருக்க மெய்க்கல்வி செவியில வாங்கினா அதுக்கும் தவப்பலன் கொடுக்குறாங்க. சிந்தித்தால் அதற்கும் தவப்பலன். மற்றவங்க பேசினா அதுக்கும் பலன். அப்ப பேசுறத கேட்கிறவங்களுக்கும் பலன், பேசுறவங்களுக்கும் பலன். இப்படியாக நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தங்களுடைய தவத்தை தெய்வம் அவர்கள் இனாமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நாம் எல்லோரும் நம் தெய்வமுடைய வேதங்களை தினம் படித்து பாடி தோத்தரித்து தெய்வம் அவருடைய திரு அருளால் சிவலோக பதவியை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.